ஷலோம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் கூட நேரத்தை தாமதிக்காமல் ஆண்டவர் வார்த்தை கடந்து செல்வோம். இன்னைக்கு நான் உங்க மத்தியில என்ன நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் என்றால், pray without ceasing. pray without ceasing. விடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்ற தலைப்பிலே உங்க கூட நான் பகிர்ந்து கொள்ள போறேன். 1 தெசலோனியன்ஸ் 5:16-18 படிக்கமா? எங்க அவங்க? எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். ஆமென். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எப்போதும் சந்தோஷமா இருங்க, ஸ்தோத்திரத்தோட இருங்க, ஜெபத்தோட இருங்கன்னு சொல்லி விடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு தேவனோட வார்த்தை சொல்லுது. ஸோ கிறிஸ்தவர்களாக நம்ம இருக்கிறவங்க தேவனுக்குள்ள என்னைக்குமே களி கூர்ந்து இருக்க வேண்டும் இல்லையா? களி கூர்ந்து இருக்க வேண்டும், சந்தோஷமா இருக்கணும், சோஸ்திரத்தோட இருக்கணும், விடாமல் ஜபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆக கிறிஸ்தவர்களான நம்ம ஜபிக்கிறதும் தேவனுக்குள்ள களி கூர்ந்து சந்தோஷமா சோஸ்திரத்தோட இருக்கிறதும் ரொம்ப ஒரு முக்கியமான காரியமாக இருக்குது. நம்ம தோத்து போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தா, சேடா டிப்ரெஸ்ஸா இருந்தா யாருக்கு ரொம்ப சந்தோஷம்? சாத்தானுக்கு சந்தோஷம். ஆகவே நம்ம என்னைக்குமே தேவனுக்குள்ளாக களி கூர்ந்து சந்தோஷமா ஜபத்தோட சோஸ்திரத்தோட நம்ம இருக்க வேண்டும். ஆமென். இரண்டாவதாக, do not be anxious but pray. do not be anxious but pray. நீங்கள் கவலைப்படாமல் ஜெபியுங்கள். நீங்கள் கவலைப்படாமல் ஜெபியுங்கள். பிலிப்பியர் 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஆமென் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். பாருங்க, நம்ம எதை குறித்தும் கவலைப்படாம டிப்ரெஸ் ஆகாம ஆண்டவருங்க நம்மளை ஜெபம் பண்ண சொல்றாரு. இப்ப பாருங்க, எல்லார் வாழ்க்கையுமே ஈஸியா இருக்காது இல்லையா? எல்லாருக்குமே பெட் ஆஃப் ரோசஸா இருக்காது வாழ்க்கை. பிள்ளைங்களும் சரி, சின்ன வயசு பிள்ளைங்களும் சரி, ஐ நோ யூ ஆர் கோயிங் த்ரூ a lot, not easy, you know. ஸ்டூடெண்ட்ஸும் சரி, சின்ன பிள்ளைங்களும் சரி, பெரியவங்களும் சரி, அப்பா அம்மா தாய் தந்தை எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு வகையில ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிப்பு பிரச்சனை, ஃபைனான்ஸ் பிரச்சனை, எப்படி நம்ம படிப்புக்கு காசு கட்ட போறோம், எப்படி இது செய்ய போறோம், அது செய்ய போறோம்னு. அப்பா அம்மாவுக்கு ஸ்ட்ரெஸ், எப்படி குடும்பத்தை நடத்த போறோம், எப்படி இந்த காசு கட்ட போறோம், அந்த காசு கட்ட போறோம், இந்த பிள்ளை எப்படி வளர்க்க போறோம், எப்படி வழி நடத்த போறோம் அப்படின்னு பல ஸ்ட்ரெஸ் இருக்கதான் செய்யும். Life is not easy. As long as we are on this earth, life is not easy. But we have God. But we have God, we can go to God. நம்மளுக்கு தேவை இருக்கிற நம்ம தேவன்கிட்ட போகலாம். தேவன்கிட்ட சென்று நம்மளோட விண்ணப்பங்களை நம்ம தெரிவிக்கலாம். நம்ம சும்மா ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு டிப்ரெஸ் ஆகிக்கிட்டு அப்படியே ரொம்ப வாரி பண்ணிக்கிட்டு டென்ஷன் ஆகிக்கிட்டு அது எதுவுமே மாற்ற போறது இல்லையா? நம்ம எவ்வளவுதான் வாரி பண்ணாலும் ஒரு துளி கூட நம்மளோட பிரச்சனையை நம்மளால மாற்ற முடியாது. ஆனாலும் தேவன்கிட்ட நம்ம போய் கவலைப்படாமல் சோஸ்திரத்தோட நன்றியோட விண்ணப்பம் பண்ணும்போது தேவன் நம்மளோட ஜெபங்களை பதிலளிப்பார். அப்படி நம்ம செய்யும்போது தேவன் என்ன செய்யறார் என்று வசனம் 7 பார்ப்போம். அங்க சொல்லப்படுகிறது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று ஆண்டவர் வார்த்தை சொல்லுது. சும்மா டிப்ரெஸ்ஸா ஃப்ராட் பண்ணிக்கிட்டு கவலையா இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, அது எதுவும் மாற்ற போறது கிடையாது. ஸோ நம்ம தேவன்கிட்ட சொல்லணும். தேவன்கிட்ட நம்மளோட விண்ணப்பங்களை நன்றியோட சோஸ்திரத்தோட சொல்லும் போது தேவன் அவருடைய சமாதானத்தால நம்மளை ஃபீல் பண்ணுவார். மத்தேயு 11:28 சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருகிறேன் என்று. அவர் ஒருத்தர்னாலதான் நம்மளுக்கு இளைப்பாறுதல் கொடுக்க முடியும். அவர் ஒருத்தர்னாலதான் நம்மளுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். ஒருவேளை கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம், மியூசிக் கேட்கலாம், இவங்க கிட்ட பேசலாம், அவங்க கிட்ட பேசலாம், பிடிச்சவங்க கிட்ட பேசலாம், அது கொஞ்ச நேரத்து சந்தோஷம், அது நிரந்தரம் கிடையாது. அது நம்மளுக்கு நிரந்தர சமாதானத்தை நிரந்தர சந்தோஷத்தை
கொடுக்காது. ஆனா நம்ம தேவன் கிட்ட போகும்போது, தேவன்கிட்ட நம்மளோட பிரச்சனைகளை நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, அவர்கிட்ட போய் நம்ம அந்த 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 எல்லாத்தையும் சொல்லி அந்த இடைப்பாறுதல் பெற்றுக்கொள்ளும் போது அது நிரந்தரம், அது வித்தியாசம் இல்லையா? ஆகவே வீணா நம்ம வாழ்க்கையை குறித்து அதை குறித்து இதை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இல்லாம அது எதுவுமே மாற்ற போறதில்லை. இன்னும் நம்ம வந்து வேர்ஸா தான் ஆகும், டிப்ரெஸ் ஆகும், நம்ம ஜாயை இழந்துருவோம் இல்லையா, சந்தோஷத்தை இழந்துருவோம். ஸோ அப்படி இல்லாம நம்ம தேவன்கிட்ட போவோம், அவர்கிட்ட நம்ம பிரச்சனைலாம் ஒப்பு கொடுத்து சொல்லி அவர்கிட்ட இருந்து நம்ம சந்தோஷத்தை சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். அவர் நம்மளை வழி நடத்துவார், அவர் ஒரு திருப்புமுனை கொண்டு வருவார், அவர் ஒரு சேஞ்சை கொண்டு வருவார். நம்மளால ஒண்ணுமே முடியாது. We are nothing. So whatever it is, let us go to God. Amen. Amen. மூன்றாவதாக pray in all situations. Pray in all situations. மூன்றாவதாக நம்ம எல்லா சூழ்நிலையிலும் ஜெபிக்க வேண்டும் இல்லையா? எல்லா சூழ்நிலையும் நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்ம தானியலோட லைஃபை கொஞ்சம் பார்ப்போம். நம்ம தானியல் புஸ்தகத்தை படித்தோம்னா, தானியல் was such an excellent God fearing man. எனக்கு தானியல் புத்தகம் ரொம்ப பிடிக்கும். தானியல், ஜோசப் இவங்களாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்படி ஒரு வேற மனிதர்கள், தேவனுக்கென்று ஒரு பிரித்தெடுத்த வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள். ஒண்ணுமே அவங்களை அசைக்க முடியாது. எதுவுமே பொண்ணோ பொருளோ எதுவுமே பெண்ணோ எதுவுமே அவங்களை அசைக்க முடியாது. அப்படி தேவனுக்கென்று ஒரு பிரித்தெடுத்த வாழ்க்கை அவங்க வாழ்ந்தாங்க. ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்க டேனியலையும் ஜோசப் இவங்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ தானியல் நம்ம பார்த்தோம்னா தேவனுக்கென்று தேவனுக்கு பயந்த ஒரு பிரித்தெடுத்த வாழ்க்கை வாழ்ந்தாரு. தேவனுக்கு பயந்த வாழ்க்கையை வாழ்ந்தாரு. எல்லா ரீதியிலும் தேவனுக்கு பிரியமா இருந்தாரு, தேவனை நேசித்தாரு, தேவனுக்கு முதலிடம் கொடுத்தாரு, ஜெபிக்கிற மனுஷனா இருந்தாரு இல்லையா? ஜெபிக்கிற மனுஷனா இருந்தாரு. ஸோ இப்படி இருக்கையில தேவன் அவருக்கு வந்து விசேஷித்த ஆவியை கொடுத்திருந்தார். The word of God says here an excellent spirit. விசேஷித்த ஆவியை கொடுத்திருந்தாரு. அதனால தானியல் 6ஆம் சாப்டர்ல நம்ம பார்த்தோம்னா கிங் டாரியஸ் அவர் வந்து அவரை ரொம்ப பிடிக்கும். அவர் மிகவும் உயர்த்தி அவரோட அந்த ஆபீஸ்ல அந்த ராஜ்யத்துல அவர் உயர்த்தி பெரிய ஒரு பதவி கொடுத்தாரு. பெரிய பதவி கொடுத்தாரு. ஆனாலும் பெரிய பதவி வரும்போது சுத்தி எதிரி இருப்பான் இல்லையா? ஸோ அவர் அப்படி உயர்த்தி அந்த பெரிய பதவி கொடுக்கும்போது அவர் சுத்தி உள்ளவங்களுக்கெல்லாம் தாங்கல, போறாம ஆத்திரம். ஸோ இவனை எப்படியாவது கொண்டுடணும், எப்படியாவது இவனை உழுவ வச்சிடணும், இவனை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. ஸோ அங்க உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தானியல்ல வந்து எப்படியுமே அசைக்க முடியாது, எதுலையுமே அசைக்க முடியாது என்று. தேவனுடைய காரியத்துல மட்டும்தான் அசைக்க முடியும்னு அவங்களோட எதிரிக்கெல்லாம் தெரியும். எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து இஸ் அ மேன் ஆஃப் ப்ரே அப்படின்னு. அவர் ப்ரே பண்றவர்னு தெரியும் பாருங்க. ஸோ அவங்க எல்லாம் கூடி என்ன ஒரு பிளான் பண்ணாங்கன்னா, எல்லாரும் கூடி ஒரு லெட்டர் செஞ்சாங்க. என்ன லெட்டர் செஞ்சாங்கன்னா, 30 நாளைக்கு அந்த கிங் டாரியஸ் தவிர வேற யாரையாவது வேற எந்த தேவனையாவது பணிந்து கொண்டாலோ விண்ணப்பம் பண்ணாலோ அவங்க வந்து சிங்கத்தின் குகையில தூக்கி போட்டு கொல்லப்படணும் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி பெக்கிங் கிட்ட சைன் வாங்கிட்டாங்க. ஸோ அதை மாற்ற முடியாது, எப்படி இருந்தாலும் மாற்ற முடியாது, சைன் வாங்கிட்டாங்க இல்லையா? ஸோ ஆனாலும் தானியலுக்கு இதை பத்தி தெரியும். தானியலுக்கு தெரிஞ்சு கூட எப்போதும் போலவே அவர் என்ன செய்தாரு? ஜெபித்தாரு. அவர் பயப்படல. என்னை கொண்டுருவாங்க, சிங்கத்தை கோபியில தூக்கி போட்டுருவாங்க, என்னை சாவடிச்சிருவாங்கன்னு சொல்லி அவரு பயந்துகிட்டு இல்ல, அவரு ஒழிஞ்சுக்கிட்டு இல்ல. அவர் தைரியமா எப்போதும் போல எல்லா ஜன்னலையும் திறந்து வச்சுட்டு எப்போதும் போல அவர் தேவனை நோக்கி ஜெபித்தாரு. ஆமா, அந்த வசனத்தை படிக்குமா? தானியேல் 6:10-12. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கணைகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்பொழுது அந்த மனுஷ கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் தக்கீரத்தை குறித்து எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனானாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கத்தின் கெவியிலே போடப்பட
வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா, அந்த காரியம் மேதியருக்கும் பெரிசையருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றார். ஆமென். ஹல்லேலூயா. சோ இது தானியேலுக்கு தெரியும். அவர் ஜெபிச்சா அவர் புடிச்சிட்டு போய் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் வருவாங்க, அவர் புடிச்சிட்டு போவாங்க, போய் இந்த சிங்கத்தின் கெபியில போடுவாங்கன்னு தெரியும் அவருக்கு. ஆனால் அவர் என்ன செய்தார்? அவர் ஜெபித்தார். அவர் எதுக்குமே பயப்படல, எதுவுமே அவர் அசைக்கல. அவர் ஜெபித்தார். ஏன்னா அவருக்கு அப்படி ஒரு தேவன் மேல அப்படி ஒரு அன்பு, அப்படி ஒரு பிரியம், அப்படி ஒரு நம்பிக்கை, அப்படி ஒரு விசுவாசம் அவருக்கு. சோ என்ன செஞ்சாங்க? அவரு அந்த மாதிரி செய்தப்ப ராஜா ஒண்ணும் செய்ய முடியாது, ஏன்னா ராஜா சைன் பண்ணி கொடுத்துட்டாரு இல்லையா. சோ ஆகவே எல்லாரும் அவர் புடிச்சிட்டு போய் என்ன செஞ்சாங்க? சிங்கத்தின் கெபியில போட்டாங்க. ஆனா சிங்கம் அவரை சாப்பிட்டுச்சா? இல்ல. ஆண்டவர் தேவதூதன் அனுப்பி சிங்கத்தின் வாய்களை அடைத்து போட்டார் இல்லையா. அப்படி ஒரு அற்புதத்தை தேவன் செய்தார். அப்படித்தான் நம்மளோட ஜெபிக்கும் போது, நம்மளும் ஜெபம் பண்ணும் போது அந்த சாத்தானோட பிளான், நம்ம வாழ்க்கையை அழிக்கிறது அந்த பிளான், நம்மளை கொல்றதுக்கு அவன் செய்யற அந்த பிளான், திட்டங்கள் வாய்க்காம போகும். அதுல இருந்து ஆண்டு நம்மளை காத்து கொள்வார் இல்லையா. சோ நம்மளோட ஜெபத்துல வல்லமை இருக்குது, நம்ம ஜெபிக்கும் போது சாத்தியமில்லாத காரியம் சாத்தியமாகும். எங்கேயாச்சும் சிங்கம் மனுஷனை சாப்பிடாம இருக்குமா? ஆனால் அன்னைக்கு சிங்கம் டேனியலை சாப்பிடல, ஏன்னா சாத்தியமில்லாத காரியத்தை ஆண்டு சாத்தியமாக்குவார். நம்ம ஜெபத்துல வல்லமை இருக்குது, பவர் இருக்குது. மாற்ற முடியாத காரியங்களை நம்ம மாற்ற முடியும் இல்லையா. சாத்தியமில்லாத காரியங்கள் சாத்தியமாகும். எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஓ நோ ஹோப், எவ்ரிதிங் இஸ் கான், எல்லாமே போச்சு, ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நினைக்கிற நேரத்துல நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு திருப்பு முனையை கொண்டு அங்க ஒரு அற்புதத்தை செய்வார். ஏன்னா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஒரு பிரேக் த்ரூவை கொண்டு வருவார். ஒரு பிரேக் த்ரூ, ஒரு திருப்பு முனையை கொண்டு அங்க ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். சாத்தியமில்லாத காரியங்கள் சாத்தியமாகும் நம்ம ஜெபிக்கும் போது. ஆகவே கிறிஸ்தவர்களான நம்ம ஜெபிக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான காரியமா இருக்கு. ஆமென். சோ நம்ம தொடர்ந்து இந்த சாப்டரை படிச்சோம்னா, தானியேல் 6 படிச்சோம்னா என்ன நடக்குது? ராஜா அதிகாரில தானியேலை வெளியே எடுப்பார், சந்தோஷமா எடுப்பார். ஏன்னா ராஜாக்கு தானியேலை ரொம்ப பிடிக்கும். சந்தோஷமா வெளியே எடுத்து அவர் சந்தோஷமா கட்டி பிடிச்சி, ஓ நீ நல்லா இருக்கியா, ஓ நீ இறந்து போகல, உன் தேவனை காத்து கொண்டாரு சொல்லி சந்தோஷப்பட்டாரு. அப்புறம் என்ன செய்தாரு? அந்த பிளான் பண்ணாங்களே அந்த எதிரிகள், அவங்கள மட்டும் இல்ல, பாவம் அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க, பாவம் அவங்க அந்த மனுஷங்களையும் பொண்டாட்டி பிள்ளைகளும் குடும்பத்தோட எல்லாரையும் தூக்கி அப்படியே எல்லாரும் உள்ளுக்கு போட்டுட்டாங்க சிங்கத்தோட அந்த குகையில. ஆனாலும் அவங்க போடும்போது அவங்க கீழே போய் உருவ கூட இல்லை, அதுக்குள்ள சிங்கம் அடிச்சு எல்லாரையும் ஒரு எலும்பு இல்லாம சாப்பிட்டுருச்சு. பாத்தீங்களா? சோ ஆண்டோட வல்லமை பார்த்தீங்களா? ஆனால் தானியேலுக்கு ஒரு கீறல் கூட உருவல, ஒண்ணுமே நடக்கல. தேவன் அவரை காத்து கொண்டார். அது மட்டுமல்ல, தானியேலோட விசுவாசத்தினால, தானியேலோட ஃபெய்த்ஃபுல்னஸ்னால, தானியேலோட ஜெபத்தினால தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட்டது. தேவன் அங்க மகிமைப்படுத்தப்பட்டாரு. அம்மா அந்த வசனத்தை படிங்க, 25 to 27. பின்பு ராஜாவாகிய தரியு தேசம் எங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரை தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராய் இருக்கிறார் என்று எழுதினார். அவரே சொல்றாரு, தானியேலுடைய தேவன் தான் தேவன் என்று. யாருனால அந்த மகிமை கொண்டு வரப்பட்டது? தானியேலோட ஃபெய்த்ஃபுல்னஸ்னால, தானியேலோட அந்த உண்மைத்துவத்தினால, தானியேலோட அந்த பிரேயர் லைஃப்னால. ஆகவே நம்ம ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. நம்ம ஜெபிக்கும் போது நம்ம வாழ்க்கைக்கு மட்டும் ஆசீர்வாதம் வராது, நம்ம சுத்தி இருக்கிறவங்க வாழ்க்கைக்கும் ஆசீர்வாதம் வரும் இல்லையா. அது மட்டும் இல்லாம தேவனுடைய நாமம் உயர்த்தப்படும்.
தேவனோட நாமம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். சோ தேவனுக்கு நம்ம பிரேஃபுல்லா இருக்கிறது, ப்ரே பண்றது, தேவனுக்கு நம்ம உண்மையா இருக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான காரியமா இருக்குது. நம்ம தேவனுக்கு இன்றைக்குமே நல்ல ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும், எல்லா காலகட்டத்திலும், எல்லா நேரத்திலும் நம்ம ஜெபிக்க தவறக்கூடாது. ஆமென். ஹalleluya. நான்காவதாக, prayer changes our stature. Prayer changes our stature. ஜெபம் நம் ஸ்தானத்தை மாற்றும். ஜெபம் நம் ஸ்தானத்தை மாற்றும். நம்ம 1 சாமுவேல் chapter 1 chapter 2ல பார்த்தோம்னா ஹானாவை பத்தி படிக்கலாம் இல்லையா? ஹானா பத்தி எல்லாருக்கும் தெரியும். அவங்க ரொம்ப பைபிள்ல ரொம்ப ஃபேமஸான மதர். ஹானாவை பற்றி படிக்கலாம் இல்லையா? ஹானாவோட கணவர் பேர் வந்து எல்கானா. அவருக்கு 2 மனைவிகள். அப்ப பரவாயில்ல, இப்ப இல்ல, இப்ப ஒருத்தனுக்கு ஒருத்தி தான். ஓகேவா? அப்ப அவருக்கு வந்து 2 மனைவிகள். ஓகே, ஒருத்தன் வந்து ஹானா, ஒருத்தன் வந்து பெனினா. சோ இப்ப பெனினாவுக்கு வந்து பிள்ளைங்க இருந்தாங்க, நிறைய குழந்தைகள் இருந்தாங்க. ஆனா ஹானாவுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை. அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதபடினால அவங்க வாழ்க்கையில ரொம்பவும் துன்பப்பட்டு நொந்து நொக்கி இருந்தாங்க. ரொம்ப ஒரு அவமானத்துக்குள்ள வாழ்க்கையை அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அவங்க ஒரு நரக வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்தாங்க, நரக வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருந்தாங்க. வீட்டிலே சக்காலத்தி எப்படி இருக்கும்? வீட்டிலே சக்காலத்தி ஹஸ்பண்ட் 2வது மனைவி எப்படி இருக்கும் அவங்க வாழ்க்கைக்கு? பொழுது முடிஞ்சு பொழுது போனா அந்த அந்த மனுஷோட மனசு முகத்தை பார்க்கணும். அவங்களுக்கு நிறைய பிள்ளைங்க இருக்குது. அவங்க வேணுக்குனே குத்தி குத்தி பேசியிருப்பாங்க, வேதனைப்படுத்திருப்பாங்க, ரொம்ப ஷோ அப் பண்ணியிருப்பாங்க. எப்படி அவங்க ஒரு வேதனையின் வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. அவங்களோட கணவர் அவங்களை அதிக நேசித்தாங்க, நிறைய லவ் பண்ணாரு. ஆனாலும் அது அவங்களுக்கு பெரிய ஒரு பெரிய ஒரு வேதனையான வாழ்க்கையா இருந்தது. வீட்டுல மட்டும் கிடையாது, அவங்க வெளியே போகும்போது, அவங்க சினகோ ஜபத்துக்கு போகும்போது, அல்லது ஷாப்பிங் போகும்போது, சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எல்லாருமே அவங்கள ஒரு மாதிரி செஞ்சிருப்பாங்க இல்லையா? ரொம்ப ஒரு வேதனையான ஒரு நரகத்தின் வாழ்க்கை அவங்க வாழ்ந்திருப்பாங்க. ரொம்ப நொந்து போயிருப்பாங்க. நிச்சயமா டிப்ரெஸ்ஸா லோன்லியா இருந்திருப்பாங்க. அடிக்கடி ரூம்ல போய் தனியா அழுதுருப்பாங்க இல்லையா? நிச்சயம் நிறைய அழுதுருப்பாங்க. ஏன்னா அவங்க வேதனையை சொல்றதுக்கு யாரும் இல்லாம அவங்க ரூம்ல போய் அழுதுருக்கணும். ஆனாலும் இப்படி ஒரு நரகமான கொடுமையான வாழ்க்கை அவங்க வாழ்ந்தாலும் தேவனை தொழுது கொள்றதுலையும் சேவிக்கிறதையும் அவங்க ஃபெயில் பண்ணல. வருஷம் அவங்களோட கணவர் எல்கானா சீலோவுக்கு குடும்பத்தோட போவார். எல்லாரையும் கூட்டிட்டு போய் அங்க தேவனுக்கு பலி கொடுத்து தொழுது கொண்டு அங்க ஆண்டரை ஆராதித்துட்டு ப்ரே பண்ணிட்டு வருவாங்க. ஆனா வருஷம் அவங்க அவங்க கூட போவாங்க. அவங்க நினைச்சா சொல்லியிருக்கலாம், நான் வரல, எனக்கு பிடிக்கல சொல்லிட்டு அவங்க வீட்டுல இருந்திருக்கலாம். ஆண்டவர் கூட கோபமா இருந்திருக்கலாம், புருஷன் மேல கோபமா இருந்திருக்கலாம், சுத்தி உள்ளவங்க மேல கோபமா இருந்துட்டு டிப்ரெஸ்ஸா லோன்லியா அப்படியே ரூம்லயே அவங்க வந்து அடைந்து கிடந்திருக்கலாம். ஆனாலும் அவங்க அப்படி இல்லை. அந்த அந்த சிச்சுவேஷன்ல இருந்து அவங்க வெளியே வந்தாங்க. அங்க வெளியே வந்து கணவரை ஃபாலோ பண்ணி தேவனோட ஆலயத்துக்கு சென்றாங்க. தேவனை தொழுது கொண்டாங்க. அங்க போய் ப்ரே பண்ணாங்க இல்லையா? அவங்க அந்த வசனத்தை படிங்கம்மா. 1 சாமுவேல் 10:11. அவள் போய் மனக்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரின் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். பாருங்க, அவன் அப்படி ஒரு வேதனையான வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவங்க என்ன செஞ்சாங்க? ஜெபிச்சாங்க, தேவனோட ஆலயத்துக்கு போனாங்க, தேவனை தேடினாங்க, தேவனை சேவித்தாங்க, தேவனை ஆராதித்தாங்க, தேவன் கையில அவங்களோட பிரச்சனை சொன்னாங்க, ஒப்பு கொடுத்தாங்க, ஜெபிச்சாங்க. அவங்க என்ன கேட்டாங்க? ஒரு ஆண் குழந்தை கொடுக்க ஆண்டவரேன்னு கேட்டாங்க இல்லையா? தேவன் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார். எப்படிப்பட்ட குழந்தை கொடுத்தாரு? பெஸ்டான குழந்தை கொடுத்தாரு. யார் அவரு? சாமுவேல். அந்த அந்த இஸ்ரேல் தேசத்துக்கே ஒரு பெரிய ஒரு ப்ராஃபட், ஒரு தீர்க்கதரிசி. அது மட்டும் அல்லாமல் அந்த தேசத்துக்கே அவர் தான் நம்பர் 1 நியாயாதிபதி. அவர் ஜட்ஜா இருந்தாரு.
த பெஸ்டா கொடுத்தாரு ஆண்டவர் அவங்களுக்கு. அவங்க கேட்டாங்க, நான் ஒரு பிள்ளை வேணும்னாங்க. ஆனாலும் பெஸ்டான பிள்ளையை கொடுத்து தேவன் அவங்களோட ஸ்தானத்தையே மாத்தினார் இல்லையா? அப்படி ஒரு டிப்ரெஷனா லோன்லியான ஒரு நொந்து போன வாழ்க்கையிலிருந்து அவங்க ஒரு அம்மாவாக்கி, அதுவும் சாதாரண அம்மால ஒரு பெரிய தீர்க்கதரிசிக்கு அம்மாவாக்கி அவங்களோட ஸ்தானத்தையே தேவன் உயர்த்தினார். சோ நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நம்மளோட ஸ்தானத்தை உயர்த்துறதுக்கும் மாத்துறதுக்கும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே நம்ம வாழ்க்கையில் என்ன சூழ்நிலையில இருந்தா சரி, நம்ம ஜெபிக்கிறத மட்டும் விட்டுறக்கூடாது. ஜெபமே ஜெயம் இல்லையா? ஜெபமே ஜெயம். நம்ம ஜெபிக்கிறத மட்டும் விட்டுறக்கூடாது. சோ நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நம்மளுடைய ஸ்தானத்தை மாத்துவாரு. பாருங்க, அவங்களோட ஸ்தானத்தை மாத்தி he changed their life from barrenness to fruitfulness, from curse to blessing இல்லையா? ஒரு கனி கொடாத வாழ்க்கையிலிருந்து ஒரு கனி கொடுக்கும் வாழ்க்கைக்கு அவர் மாத்தினாரு. ஒரு சாபமான வாழ்க்கையிலிருந்து அவங்கள ஒரு பிளஸ்ஸிங்கான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள ஒரு வாழ்க்கைக்கு அவர் மாத்தினாரு. அவங்க ஸ்தானத்தையே அவர் மாத்தினாரு. சோ நம்ம ப்ரே பண்ணும்போது பல ரீதியில நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும். நோயிலிருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும். சாத்தானின் தாக்குதலிருந்து விடுதலை கிடைக்கும். சாத்தானிலிருந்து அந்த கட்டுகளிலிருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும். From barrenness to fruitfulness ஆகும். From curse to blessing ஆகும். ஒரு கனி கொடுக்காத வாழ்க்கையிலிருந்து நம்ம கனி கொடுக்கிறவர்களாக மாறுவோம். ஆகவே ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஆனாலும் நம்ம சாமுவேல் 1:2-21 பார்க்கிறோம். தேவன் ஒரு மகனோட நிப்பாட்டல. சாமுவேல் 1:22 பார்க்கிறோம். தேவன் அவங்களுக்கு இன்னும் 3 மகன்கள், ஆமென், இன்னும் 3 மகன்களும் 2 மகன்களையும் கொடுத்தார் அப்படின்னு போட்டிருக்கு. எப்படி அவங்க வாழ்க்கையை மாறிச்சு பார்த்தீங்களா? ஒண்ணுமே இல்லாம லோன்லியா டிப்ரெஸா டே அண்ட் நைட் சக்காலத்துக்கிட்டு அந்த கேவலமான பேச்சு வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் எப்படி அவங்க ஜெபிக்கும் போது அவங்களோட வாழ்க்கை மாறினது, ஸ்தானம் மாறினது. எப்பேற்பட்ட ஒரு கிரேட் அம்மாவானாங்க, அப்பேற்பட்ட ப்ராஃபட் சாமுவேலுக்கு அம்மாவானாங்க. இன்னும் 3 மகன்களை கொடுத்து, இன்னும் 2 மகன்களை கொடுத்து ஆண்டவர் அவங்களை உயர்த்தி நல்லா கம்பீரமா சந்தோஷமா நல்ல ஒரு ஸ்தானத்துல வைத்தாரு. ஆமென். அன்னைக்கு அவங்க ஜெபிக்கலனா, அன்னைக்கு தேவன் மேல கோபமா, புருஷன் மேல கோபமா, சுத்தி உள்ளவங்க மேல கோபமா இருந்துக்கிட்டு டிப்ரெஸா லோன்லியா நான் ஜெபிக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க கீழே பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டு உட்காந்துருந்தாங்கன்னா அவங்க அங்கேயே தான் இருந்திருப்பாங்க. ஆகவே இன்னைக்கு நீங்க என்ன சூழ்நிலையில இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க எனக்கு தெரியாது. அதுல இருந்து வெளியே வாங்க. அதுலயே உட்காந்துக்கிட்டு இருக்காதீங்க, அதையே நினைச்சு அழுதுகிட்டு இருக்காதீங்க. அதுல இருந்து வெளியே வாங்க, தேவன் கிட்ட வாங்க, ஆராதிங்க, துதிங்க, தேவனை புகழ்ந்து பாடுங்க, அவரை உயர்த்துங்க, ஜெபம் பண்ணுங்க, அவருக்குள்ள களி கூர்ந்துடுங்க, சந்தோஷமா இருங்க. அவர் உங்களோட ஸ்தானத்தை மாத்துவாரு. முடியாதது அவர் சாத்தியமில்லாத காரியங்களை சாத்தியமாக்குவாரு. உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை கொண்டு வருவார். உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலையை கொண்டு வருவாரு. உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவாரு. உங்க வாழ்க்கையில ஒரு கனி கொடுத்தலை கொண்டு வருவாரு. ஆமென். ஜெபம் ரொம்ப முக்கியமான காரியமா இருக்குது. என்னைக்குமே நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஆமென். 5வதாக Jesus prayed. இயேசு ஜெபித்தார். லூக்கா 6:12, மார்க் 1:35 படிங்கம்மா. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஆமென். அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. பாருங்க, இயேசு ஜெபித்தார் என்று வேதம் சொல்கிறது இல்லையா? சோ அவர் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார். இயேசு நம்மளுக்கு நல்ல ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார். நம்ம பிஸி தான், ஆனாலும் ஜீசஸ் நம்மளோட பிஸி. ஜீசஸ் தனியாவே இருந்தது இல்ல. அவரை சுத்தி ஒரு 1000கணக்கான ஆட்கள் இருந்துட்டு தான் இருப்பாங்க. ஜெபம் பண்ண சொல்லி, அது செய்ய சொல்லி, இது செய்ய சொல்லி அவரை சுத்தி ஆட்கள் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. அவர் பிஸியா தான் இருந்தாரு, எவ்வளவு பிஸியா இருந்தாரு. ஆனாலும் அவர் ஊழியத்திற்கு முன்னையும் சரி, ஊழியத்திற்கு அப்புறமும் சரி, அவர் தனியா போய் ஜெபித்தாரு. தேவனுக்கென்று ஆண்டவருக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி அவரோட பிதா கூட ஒரு தனிப்பட்ட உறவு வைத்திருந்தார், ஒரு தனிப்பட்ட ஐக்கியம் வைத்திருந்தாரு. ஒரு தனிப்பட்ட ஒரு 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 ஐக்கியத்தை அவர் வைத்திருந்தாரு.
அதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான காரியமா இருக்குது. நம்ம பார்க்கிறோம் இயேசு வந்து மத்தேயு 6:5-15 படித்தீங்கன்னா அவரோட சீஷர்களுக்கு எப்படி ஜெபம் பண்றதுன்னு சொல்லி கொடுப்பாரு. அவர் சீஷர்களுக்கு எப்படி ஜெபம் பண்றதுன்னு சொல்லி கொடுப்பாரு. லூக்கா 18:1 பார்த்தோம்னா நீங்கள் மனம் தளராமல் என்னைக்குமே ஜெபம் பண்ணுங்கன்னு அவர் சொல்லுவாரு. ஸோ ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியமான காரியமா இருக்குது. இயேசு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு முன் உதாரணமாக இருக்கிறாரு இல்லையா? நம்ம இப்ப ஆனாவோட வாழ்க்கையும் தானியேலோட வாழ்க்கையும் பார்த்தோம். அதே போல வேதத்துல பல தேவ மனுஷர்கள் ஆபிரகாம், மோசஸ், எலியா, ஜோசப் எல்லாருமே ஜபத்துல தரித்திருந்த மனுஷர்களாக இருந்தாங்க. அப்படி அவங்க ஜபத்துல தரித்திருந்த வச்சுதான் அவங்க விசுவாசத்துல வீழ்ந்து போகாம இருந்தாங்க, விசுவாசத்துல உறுதியா இருந்தாங்க. ஏனென்றால் அவங்க எல்லாருமே தேவன் கூட ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. பர்சனல் ரிலேஷன்ஷிப், ஒரு தனிப்பட்ட உறவு, ஒரு தனிப்பட்ட கனெக்ஷன் இருந்துச்சு. அது இல்லாம அவங்க விசுவாசத்துல அப்படி நிலைத்திருந்திருக்க முடியாது. அவங்க எல்லாருமே அந்த விசுவாசத்திலையும் நிலைத்திருந்தது, அப்படி வல்லமை தேவனுக்கென்று வாழ்ந்தது, அப்படி தேவனுக்கென்று வல்லமையாக ஊழியம் செய்தது, அப்படி ஒரு பிரித்தெடுத்த வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு காரணமே அவங்களோட அந்த தனிப்பட்ட ஜப வாழ்க்கை தான். தனியாக தேவனோட அந்த ஸ்பெண்ட் பண்ண டைம் தான், அந்த குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் வித் காட், the quality connection spent with God, the personal relationship, this personal connection, the personal worship, அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ எல்லா தேவ மனுஷனுமே அப்படிதான் இருந்தாங்க வேதத்துல இல்லையா? அதே போல நம்மளும் தேவன் கூட ஒரு ஐக்கியம் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு தனிப்பட்ட ஜப வாழ்க்கை நம்மளுக்கு இருக்க வேணும். ஒரு டைம் ஒதுக்க வேண்டும். பிஸி தான், எல்லாருமே பிஸி தான், யாருமே ஃப்ரீ கிடையாது, எல்லாருக்குமே ஏதோ வேலை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனாலும் we must set our priorities right. Priorities right. டைம் மேனேஜ்மெண்ட் நம்மளுக்கு வேணும். டைம் வந்து நம்ம கையில தான் இருக்கு. பிஸி தான், நம்ம தான் செட் பண்ணணும். இந்த டைம் தேவனுக்கு, இந்த டைம் நான் தேவனை கூட பேசுவேன், இந்த டைம் நான் தேவன் கூட உரையாடுவேன், அப்பா கூட பிதா கூட பேசுவேன், நான் ப்ரே பண்ணுவேன், நான் ஒரு ஆராதிப்பேன், துதிப்பேன், வொர்ஷிப் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு டைம் நம்ம செட் பண்ணி அவர் கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆமென். ஸோ ஜெபம் ரொம்ப முக்கியமான காரியமா இருக்குது. ஜெபம் இல்லாத வாழ்க்கை ஜெயம் இல்லாத வாழ்க்கை. நம்ம வந்து ஜெபம் பண்ணலன்னா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம எஃபெக்டிவா இருக்க முடியாது. ஒரு ஏனோ தானோ என்ற வாழ்க்கை தான் வாழ்வோம். இருந்தா இருப்போம், போனா போவோம், வந்தா வருவோம், சர்ச்சுக்கு வருவோம், போவோம், செய்வோம், முடிச்சு. ஒரு சீரியஸ்னஸ் நம்ம வாழ்க்கையில இருக்காது. தேவனுக்குள்ள ஒரு சீரியஸ்னஸ், ஒரு எஃபெக்டிவ்னஸ், நம்ம ஊழியத்துல ஒரு எஃபெக்டிவ்னஸ், நம்ம ஒரு எஃபெக்ஷன், ஒரு சீரியஸ்னஸ் இருக்காது இல்லையா? ஸோ ஜெபம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. தேவனோட கூட வந்து ஸ்பெண்ட் பண்ற அந்த பர்சனல் டைம், தனிப்பட்ட டைம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. Amen. Hallelujah. Amen. In conclusion, Colossians 4:2. Colossians 4:2. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்திலே விழித்திருங்கள். ஆமென். மறுபடியும் படிங்கம்மா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். ஆமென். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தோட விழித்திருங்கள் சொல்லுது. நம்ம எல்லா ரீதியிலும் எல்லா காலகட்டத்திலையும் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஸ்தோத்திரத்தோட, சந்தோஷத்தோட, thankfully we must come before God, we pray, we must present our need to Him. ஸ்தோத்திரத்தோட தேவன் முன்பதாக நம்ம விடாமல் ஜெபிக்க வேண்டும். So as Christians, கிறிஸ்தவர்களான நம்மளுக்கு ஜெபம் ரொம்ப முக்கியமான காரியமா இருக்கு. நம்ம ஜெபிக்கிறோன்னா நல்ல ஒரு ஜெயமான வாழ்க்கை நம்ம வாழ முடியாது. ஜெபம் இல்லாமல் ஜெயம் இல்லை. ஜெபம் இல்லைன்னா ஆண்டவரோட கனெக்ஷன்னா we cannot know the heart of God. நம்மளுக்கு ஆண்டவரோட கனெக்ஷன் இல்லைன்னா, ஜெபம் இல்லைன்னா, அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணனா நம்ம ஒரு எஃபெக்டிவான கிறிஸ்டியன் வாழ்க்கை வாழ முடியாது. we cannot know the heart of God also. தேவனை நம்மளுக்கு தெரியணும்னா, நம்ம ஸ்பிரிட்ல அறிந்து கொள்ளணும்னா, ஹார்ட்ல அவரோட ஹார்ட் நம்மளுக்கு தெரியணும்னா, அவரு கூட ஒரு தனிப்பட்ட உறவு நம்மளுக்கு இருக்க வேண்டும். ஆமென். ஸோ எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா காலகட்டத்திலையும் நம்ம ஜெபிக்க வேண்டும். நல்லா எல்லாம் ஓகே இருந்தால் தான் ஜெபிக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது இல்லை. things are not going well, so we must still pray. Still நம்ம வந்து ஜெபிக்கணும், ஆண்டவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஆண்டவர் கூட கழிப்பு போகணும், சந்தோஷமா இருக்கணும், நன்றியோட இருக்கணும் ஆண்டவர் கிட்ட.
குறை சொல்லக்கூடாது. ஆண்டவர்கள் கண்ணுலையா மூக்குலையா வாயிலன்னு ஆண்டு ஏசக்கூடாது இல்லையா? எல்லா காலகட்டத்திலையும் ஜெபிக்கணும். எல்லா நேரத்துலையும் ஆண்டுக்கிட்ட நம்ம தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வந்து ஒரு ரிவரன்ஸ் ஆண்டுக்கிட்ட ஒரு ரிவரன்ஸ் நம்மளுக்கு இருக்கணும், ஒரு அன்பு இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. தேங்க்யூ ஜீசஸ். நம்ம எல்லோரும் எழுந்து கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.